எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அடிப்படையின் படி என்னென்ன விதமான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பேடாகும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள் கிடைக்க போகுது. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் உங்களுடைய சகோதரர்களால் அனுகூலமான பலன்கள் எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வேலைக்கு விண்ணப்பம் செய்தவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினரால் பாராட்டு பெறும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைகளும் வருங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருந்தால் சிரமம் எதுவும் இருக்காது. குடும்ப பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 1, அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 4, 5. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் மிக உயர்வான பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. மேலும் சில இடத்துல வேலையில் கொஞ்சம் சவால்களை இருக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். சில இடத்துல போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்கலாம். ஆனாலுமே எதிர்பார்த்த ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வ செழிப்பு அதிகரிக்கும். புதிய தொழிலில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன கஷ்டம் நீங்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு வரும். பதவி உயர்வு, ஊதிய அதிகரிப்பு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்குவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது. பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க சமாளிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற இறக்கமான வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய முதலீடுகள் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம். சனி பகவானின் இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம் துன்பம் கலந்த பலன்களையே கொண்டு வரும். புத பகவான் 9வது இடத்துல இருப்பதால் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மேலும் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய வேண்டும். மேலும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக கடுமையாக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியவர்களின் அன்பு அப்படிங்கிறது அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, ராகு, சப்தமஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வசதிகளும் உண்டாகும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீங்க.
மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப தேவை. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். தந்தையோட மனசுதாபம் ஏற்படும். எதிர்பார்த்த காரியம் தடைகளில் ஏற்படும். வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்கணும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்பிக்கையோடு செயலாற்றுவதன் மூலமாக நன்மைகள் பெறுவீங்க. அலுவலக பணிகளில் தாமதம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். பெண்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரியத்தில் வெற்றி பெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழ்நிலைகள் வரப்போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி நம்பிக்கையோடு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு துணிச்சலாக வேலைகளை செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் நன்மை பெறுவார்கள். மாணவ மாணவிகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். மேலும் வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய நண்பர்கள் நட்பு கிடைக்கும். அதனால் நன்மையும் வரப்போகுது. கொடுக்கல் வாங்குதலில் கவனமாக இருங்க. அதிகம் பேசுவதை தவிர்த்து செயலில் வேகம் காட்டுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர் கூறுவதை செய்யும் முன் அது பற்றி ஆலோசித்து செய்வது நல்லது. மேலும் மேல் அதிகாரி சக ஊழியர் மத்தியில் நன்மதிப்பு அதிகரிக்கும். பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். கடித போக்குவரத்து சாதகமான பலனை கொடுக்கும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. மனதில் தைரியம் கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் சனி பகவானை வணங்கி காகத்திற்கு எல் சாதம் வைத்து வர உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். கஷ்டங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவு மகர ராசிக்காரங்க பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் பரிகாரமாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல பலனையே கொடுப்பாரு. அதே போல் மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே அரசு உதவியால் அனுகூலமாக முடியும். தொடர் முயற்சி காரணமாக வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் எந்த ஒரு தாமதமே இல்லாமல் உடனடியாக கிடைக்கும். இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாக்குவன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீங்க. மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மூலமாக மனதில் அமைதி அப்படிங்கிறது கிடைக்க போகுது. சிறப்பான உடை, சிங்காரமான ஆபரணங்கள் ஆகியவை கிடைக்கும். எதிர்பார்த்தபடி தனவரவு உண்டாகும். பொருளாதார நிலை சீராக இருக்கும். திறமை அதிகரித்து கௌரவ பட்டங்கள் பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரும். உயர் அதிகாரிகள் ஆதரவால் பதவி உயர்வுகளை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் வாய்க்க பெற்று அனைத்து வழிகளிலுமே அறிவு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சிலருக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் இருந்து தனவரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல ஏற்படும். அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்புகளும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்விகளும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைத்து புகழ் ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அடுத்து வரக்கூடிய 7 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் அந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.